அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். இது தாயக களம். இன்றைய தாயக களத்திலே நாங்கள் மக்கள் செயல் அமைப்பிலிருந்து திருமிகு மணிவண்ணன் தனுசன் அவர்களை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். இவர் ஒரு தமிழ் மக்களுடைய உரிமைகள் சார்ந்து மிகவும் முனைப்புடன் வேலை செய்கின்ற ஒரு செயற்பாட்டாளர்கள். அது மட்டுமன்றி உலக தமிழ் மாணவர் ஒன்றியத்திலும் அவர் அங்கத்தவராக இருக்கின்றார். வணக்கம் தனுசன். வணக்கம். நாங்கள் இப்பொழுது சமகாலத்திலே இந்த செம்மணி புதைகுழி விவகாரம் இன்னும் பெரும் அளவிலே மக்கள் மத்தியிலே பேசப்படுவதற்கு அப்பாற்பட்டு இன்றும் அங்கு புதைக்கப்பட்டுள்ள அப்பாவி ஈழத் தமிழர்களுடைய எச்சங்கள், எலும்புக்கூடுகள் என்று தொடர்ச்சியாக தோண்டி எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இறுதியாக நாம் அறிந்த வகையிலே ஒரு தாய் தனது குழந்தையை அணைத்தபடியே புதைக்கப்பட்டிருக்கின்றார் என்ற ஒரு மனதை உருக்குகின்ற ஒரு பெரிய கொடும் செயலும் நடந்துள்ளது. இப்படியே இன்னும் காலம் போக போய் இன்னும் எத்தனை எலும்புக்கூடுகள் வரப்போகின்றதோ தெரியவில்லை. மனித எச்சங்கள், ஈழத் தமிழர்களுடைய எச்சங்கள் செம்மணியிலே தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்கின்றது. இது சர்வதேச கவனத்திற்கும் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையாளர் திரு வோல்கர் டர்க் அவர்களும் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தார். செம்மணியிலே அங்கு அந்த புதைக்கப்பட்ட மக்களுக்கு அஞ்சலியும் செலுத்தி இருந்தார். தமிழ் செயற்பாட்டாளர்களையும் சந்தித்திருந்தார். இறுதியாக கொழும்பு சென்று சிங்கள ஆட்சியாளர்களையும் சந்தித்து சென்றுள்ளார் என்பதுதான் உலகம் அறிந்த உண்மை. சிங்கள ஆட்சியாளர்களுடன் இவர் என்ன கூறினார் என்பது 100க்கு 100% எந்த அளவுக்கு வெளிவந்துள்ளது என்பது எங்களுக்கு தெரியாது. ஐநா மனித உரிமை ஆணையகத்தில் பல காலமாக புலத்திலே வாழ்கின்ற செயற்பாட்டாளர்கள் கடும் முயற்சியாக அங்கு ஈடுபட்டு தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார். இன அழிப்புக்கான நீதி வேண்டும் என்பது ஓங்கி எழுப்பப்படுகின்ற ஒரு குரல். அந்த வகையிலே தாயகத்தில் இருந்து செயற்படுகின்ற உங்கள், அதாவது இந்த இறுக்கமான மிகவும் ஒரு ஒரு கட்டுக்கோப்பாகவும் அங்கு இருக்கின்ற அந்த கெடுபிடிகளுக்கும் அப்பால் பட்டு நீங்கள் இவற்றையெல்லாம் உடைத்து கொண்டுதான் அங்கு செயல்படுகின்றீர்கள். அந்த வகையிலே நீங்கள் செம்மணி விவகாரம் பற்றி இறுதியாக நடந்த விஷயங்கள் எங்களுக்கு கூறுங்கள். அதிலே தமிழ் அரசியல்வாதிகள் வந்திருக்கின்றார்கள். அவர்களே மக்கள் விரட்டி அடித்த காட்சிகளை நாம் பார்த்தோம். பிறகு அவர்கள் சென்று அவர்கள் மக்களை அவதூறாகவும் பேசி இருக்கின்றார்கள். இது பற்றி நாம் தொடர்ச்சியாக பேசுவோம். முதல் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் முன்வையுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பிக்க வேண்டிய கடப்பாடு வந்தது வாரனின் அந்த சமூக வலைத்தளங்களில் அங்கே கண்டெடுக்கப்பட்ட அந்த எலும்புக்கூடுகள் சார்பான பதிவுகளை பார்த்திருந்தோம். அது சம்பந்தமாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கோடு கடந்த காலத்திலே தமிழர் தேசங்களில் நிவாரண பணிகள் மற்றும் அனைத்து முகாமைத்துவம் போன்ற பல கடமைகளிலே ஒன்றிணைந்து செயற்பட்ட இளைஞர் அமைப்புகள் சார்ந்த ஒரு சிலர், கிட்டத்தட்ட 10 பேருக்கு உட்பட்ட சிலர் இது சம்பந்தமாக கலந்து ஆலோசித்து இது சம்பந்தமாக நாங்கள் ஒரு விழிப்புணர்வை, மக்களுக்கான நீதியை நிலைநாட்டும் வகையில் ஒரு போராட்டத்தினை, அமைதி வழி போராட்டத்தினை, கவனஈர்ப்பினை செய்ய வேண்டிய கடப்பாடு பற்றி காய்த்திருந்தோம். அந்த வகையிலே ஒரு சிலர் கூடி இது சம்பந்தமான அந்த நாட்கள் திகதிகளை கதைத்து முடிவெடுத்திருந்தோம். அப்போது எங்கள் குழுவில் இருந்த ஒருவராலே இது சம்பந்தம் அந்த கான்செப்ட், அதாவது இதுக்கு ஒரு கருத்துருவாக்கம் வேண்டும் என்ற நிலையிலே தீப்பந்தங்களை ஏற்றி 3 நாட்கள் அணைய விடாது அந்த கவனிப்பு போராட்டம் நிறைவு பெறும் வரை அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த ஒரு கருத்துருவாக்கம் உருவாக்கப்பட்டது. என்னென்னு சொன்னால், செம்மணியிலே 1995ஆம் ஆண்டு தொடக்கம் 2000-2002 வரை இடம்பெற்றது, இன்று வரை என்று கூட கூறலாம், இடம்பெற்ற அந்த மனித படுகொலைக்கு எதிராக பல சமூக வலைத்தளங்கள் பெற எழுதினாலும், ஏற்கனவே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அதுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டாலும் சரியான நீதியான ஒரு நீதி தமிழ் மக்களுக்கு கிடைக்கவில்லை. அதனை கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த போராட்டத்தினை நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தோம். அந்த வகையிலே குறிப்பிட்ட அரசியல் சார்பில்லாது சமூகத்தில் இயங்குகின்ற இளைஞர் அமைப்புகளை சார்ந்த இளைஞர்கள் ஒன்றிணைந்து ஊடக சந்திப்பினை செய்திருந்தோம். அது மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தோம். எவ்வாறு இந்த நிகழ்வினை நாங்கள் நடத்த போகின்றோம், எத்தனை நாள் நடத்த போகின்றோம், அந்த எங்களுடைய ஆரம்ப நேரம் எவ்வாறு அமைய போகிறது, நிகழ்வு எப்படி முடிவடைய போகின்றது என்ற கருத்துருவாகத்தை நாங்கள் மக்களுக்கு தெரிவித்திருந்தோம். முக்கியமாக ஐக்கிய நாடுகளுக்கான மனித உரிமை ஆணையாளர்
திரு வோல்டர் அவர்கள் அந்த இலங்கைக்கு விஜயம் செய்கின்ற அந்த வேளை இந்த கவனீர் போராட்டத்தை நாங்கள் நடத்தினால் பொருத்தமாக இருக்கும் என்று நாங்கள் நினைத்திருந்தோம். அந்த வகையில் 3 நாட்களை கொண்ட அந்த போராட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம் 23ஆம் தேதி. முதல் நாள் சாதாரணமாக சராசரியாக மக்கள் வந்திருந்தார்கள். ஊடகவியலாளர் ஆதரவளித்திருந்தார்கள். விதியாலய போன்ற மக்கள் வந்து எங்களுடைய போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இரண்டாவது நாளும் அதனை போல வழமையாக 10 மணிக்கு நாங்கள் ஆரம்பித்தோம். இது சம்பந்தமான தெளிவூட்டல்கள் முதல் நாள் இரவு நாங்கள் அங்கே கதை படித்தல், திரையிட ஆவணப்படங்கள் திரையிடல் போன்ற நிகழ்வுகளை ஒழுங்கமைத்திருந்தோம். இரவு பகலாக 24 மணித்தியாலங்களாக அந்த போராட்டம் நடந்த 3 நாள் தொடர்ந்து 24 மணித்தியால போராட்டமாக நடைபெற்றது. அந்த விளக்கினை அணைய விடாது பாதுகாத்தல் எங்களுடைய அந்த கருப்பொருளாக அமைந்தது. நிச்சயமாக இந்த போராட்டம் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 100க்கு 200 வீதம் எங்களுக்கு வெற்றி அளித்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த போராட்டத்தை ஒழுங்கமைத்திருந்த ஒழுங்கமைப்பாளர்கள் யாவருமே எந்த ஒரு அரசியல் கட்சி சார்பாகவோ அரசியல் நிலைப்பாடு இல்லாமல் பொதுவாக தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்கள் சார்ந்த உரிமை கிடைக்க வேண்டும் என்று செயல்படுபவர்களாக இருந்தார்கள். அதன் விளைவாகவே தமிழ் அரசியல் பரப்பில் இருக்கின்ற கட்சிகளும் சரி அரசியல்வாதிகள் அதனை விட தற்போது தற்போதைய அரசாங்கத்தின் சார்பில் கூட அங்க இருக்கிற அமைச்சர்கள் கூட அதுக்கு ஆதரவளித்திருந்தார். என்னன்னு சொன்னால் இது இப்ப நாங்கள் யாரையுமே குற்றம் சாட்டி போராட்டத்தை செய்யவில்லை. இங்கே அநீதி இழைக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் அந்த போராட்டத்தை அமைதி வழியாக ஒழுங்கமைத்திருந்தோம். அந்த வகையிலே இலங்கைக்கான ஐநாவுக்கான மனித உரிமை ஆணையாளர் இங்கே வருகின்ற போது அந்த கவனத்தை நாங்கள் அவர் பக்கம் ஈர்த்திருந்தோம். அவர் முதலிலே அந்த செம்மணி புதைகுழியோடு திரும்பி செல்வதாக நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். எனினும் இறுதி நேரம் எங்களுடைய போராட்ட களத்திற்கு வந்து அந்த பொது தீபம் அந்த அணையா விளக்கிற்கு அவர் மலர் அஞ்சலி செலுத்தி அங்கே எங்களுடைய முறையிலே அங்கே வணங்கி எங்களுடைய ஒவ்வொரு கதையினையும் அவர் ஆழமாக கேட்டு நான் உங்களை நம்புகின்றேன், இதற்கான நீதி கிடைக்கும் என்று சொல்லி சென்றது எங்களுக்கு பெரிய ஒரு ஆனால் வெற்றியாக நாங்கள் முதல் அறிந்த வகையிலே வந்து திரு வோல்டர் அவர்களை வந்து தமிழ் செயற்பாட்டாளர்களை சந்திக்க விடாமல் தடுப்பதற்கான முயற்சிகளும் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. நான் ஏன் சொல்கின்றேன் என்று சொன்னால் இது தாயகத்திலிருந்து அறிந்தோம். மிக முக்கியமாக வந்து இந்த சுனாமி பேரலை வந்து பேரழிவு ஏற்பட்ட பொழுது பீத்தம்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு செயலமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த நேரத்திலே வந்து இந்த சுனாமி கட்டமைப்பால் தமிழ் மக்களுக்கு சேர வேண்டிய நிதி உதவிகளை கூட செல்ல விடாமல் தடுத்தது வந்து அன்றைய ஜேவிபி. அதிலே முக்கியமாக இருக்கின்றவர் வந்து இன்றைய ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுரகுமார திசநாயக்கா. இது ஒரு பெரிய ஒரு அதிசயமாகத்தான் இருக்கின்றது. அவர்கள் எப்படி வோல்டர் அவர்களை யாழ்ப்பாணத்துக்கு விட்டார் என்பதை வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. நிச்சயமாக அங்கே வந்திருப்பவர்கள் வேறு எந்த நாட்டு தூதுவராக இருந்தாலும் அல்லது வதைவிட பிரதிநிதியாக இருந்தாலும் அனுமதித்திருக்க மாட்டார்கள் என்று என்னுடைய கருத்துப்பாடு. ஆனா வந்திருந்தவர் மனித உரிமைக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் ஆணையாளர். அப்ப அவரை சாதாரணமாக போராட்டத்தில் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுகின்ற பொதுமக்களை சந்திக்காமல் செய்வதென்பது மனித உரிமை அவமதிக்கும் செயற்பாடாக இருக்கும். அந்த வகையிலே ஆழிப்பேரலை அனர்த்தம் வந்த போது கூட மனித உரிமை ஆணையாளராக இருந்த கொஃபி அனான் அவர்கள் அங்கு வந்திருந்தார்கள். அவர்களை கூட யாழ்ப்பாணம் பெறவிடாமல் தடுத்தவர்கள் தான் இவர்கள். உண்மையிலே ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்கு என்று சொல்ல வேண்டும். பேசுங்க. சில நேரங்களிலே தற்போது இருக்கின்ற அரசாங்கம் கடந்த காலத்தில் ஆட்சி அமைத்தவர்களுடைய காலத்தில் ஏற்பட்ட தவறு தானே, அதனை சுட்டி காட்டுவதால் தங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று நினைத்திருக்கலாம். என்னோட தனிப்பட்ட கருத்து அப்படி இருந்திருக்கலாம். ஆனாலும் இறுதி நேரம் கூட அவர் அந்த புதகுழி நடைபெற்ற மயானத்திற்கு வந்து அவர் உள்ளே சென்ற வேளையிலே அவருக்கு வந்த பாதுகாப்பு வாகனங்கள் அனைத்துமே மற்ற பக்கம் திருப்பி யாழ்ப்பாணம் போற மாதிரி திருப்பி விட்டு இருந்தார்கள். அந்த வழி நாங்கள் யோசித்திருந்தோம் உங்களுக்கு வருவதாக உறுதியளித்திருந்தார். ஆனால் இவர்கள் திசை திருப்புகிறார்கள் என்று. ஏனென்றால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள் அந்த இடத்திலே அமைதிக்கு பங்கம் ஏற்படும் வகையில் சின்ன சின்ன விஷயங்கள் நடைபெற்றது. அப்ப அதனை இவர்கள் சாட்டி பாதுகாப்பு பிரச்சனை என்று சொல்லி அவருடைய அந்த பயணத்தை தடை செய்திருக்கலாம் நாங்கள் யோசித்திருந்தோம். அதன் காரணமாக நாங்கள் குறிப்பிட்ட சிலர் எங்கள் கையில் இருக்கின்ற மனுகள் அவர் கொடுக்க வேண்டிய மகஜரை கொண்டு அந்த மயானத்திற்கு முன்னே சென்றிருந்தோம். அந்த வேளை கூட பாதுகாப்பு படையினர் போலீசார் எங்களை சந்திக்க முடியாது என்று கூறியிருந்தார்கள். ஆனாலும் ஏதோ ஒரு முறையில் நாங்கள் அவர் அந்த வாகனத்தில் ஏறுகைக்குள்ள இப்ப எங்கள் சார்ந்து வைத்தியர் உதயசீலன் அவர்கள் சில அறிக்கைகளை அந்த வாகன கண்ணாடிக்குள்ளே அப்படி எட்டி கொடுத்தார். ஒரு சில அறிக்கைகள் மட்டும் எங்களுடைய கையில் இருந்தது. நாங்கள் சரி வரமாட்டார் என்று சொல்லித்தான் நாங்கள் திரும்புகின்ற வேளையில் அவருடைய வாகனம் திரும்பி எங்களுடைய போராட்டம் நடைபெற இடத்துக்கு வந்தது. அந்த வேளையிலே நாங்கள் கொடுத்த அறிக்கையை வேண்டி இருந்தால் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்த ஒரு பொதுவாக அந்த இராணுவ முகாம்களிலே தென்னங்குத்தி பெனங்குத்திகள்ல முள்ளு கம்பி அடிச்சு இருக்கிற அதே போல காட்சி அளிக்கப்பட்டு ஒரு பாடசாலை
ஆடை, ஒரு பெண் பிள்ளையின் ஆடை போட்டு அங்கே ரத்தம் வடிந்த மாதிரி நான் காட்சிப்படுது. அதை கூட அவர் தானாக கேட்டார், இது என்ன, இது என்னத்தை குறித்து நிற்கின்றது. அந்த வேளையிலே போராட்ட ஒழுங்கமைப்பாளர்கள் அது சார்ந்த சரியான விஷயத்தை அவருக்கு தெளிவுபடுத்தி இருந்தார்கள். உண்மையிலே இப்ப நீங்க பார்த்திருக்கின்ற காலங்களும் நேரங்களும் உலகத்திலே நடைபெறுகின்ற அசைவுகளும் மாறும் பொழுது சில மாற்றங்கள் வரும் என்று சொல்கின்றார்கள். அது போன்று கனடாவில் பார்த்தீங்கன்னா கனடாவுடைய பிரதமர் வந்து தான் ஈழத்தமிழர், கனடாவால் ஈழத்தமிழர்களுடனேயே நிற்கின்றேன் என்றதையும், நான் தமிழருக்கு நடந்த இன அழிப்புக்கு நீதி வேண்டும் என்பதையும் கூட அவர்கள் இப்பொழுது தமிழர்களுக்கு ஆதரவாக பேச ஆரம்பித்துள்ளார்கள். அதே போன்றுதான் ஐநா மனித உரிமை ஆணையாளருடைய வருகை நேரடியாக அந்த களத்திலே வந்து அந்த புதைகுழிகளை நேரிலே பார்த்து அந்த மக்களுடைய அவலங்களையும் கண்ணீரையும் பார்த்து சென்றிருக்கின்றார் ஐநா மனித உரிமை ஆணையாளர்கள். இனியாவது தமிழர்களுக்கு ஒரு சரியான நீதி கிடைக்க வேண்டும் என்பதிலே வந்து நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உலகத்திலே பார்த்தீர்கள் சொன்னால் இந்த ஆர்மேனிய படுகொலை நடந்துள்ளது, உக்ரைனிய படுகொலை இன அழிப்பு நடந்துள்ளது. அதே போன்று பொஸ்னியாவிலே சர்பனிக்சான்னு சொல்லப்படுகின்ற புதைகுழிகள், அங்கு பொஸ்னியாவிலே இனப்படுகொலை அல்லது அந்த படுகொலைகள் செய்யப்பட்ட இராணுவ தளபதிகளை வந்து ஐசிசி என்று சொல்லப்படுகின்ற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு முன்னால் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. ஆனால் இன்று வரைக்கும் தாயகத்திலே நடந்த இந்த இன அழிப்புக்கு 1,50,000க்கு மேற்பட்ட மக்கள் கொலை செய்யப்பட்டும் இன்று வரைக்கும் எந்த விதமான நீதியும் இல்லாமல் தான் இன்று நாங்கள் ஈழத்தமிழர்கள் அங்கு வாழ்கின்றார்கள். இதுல இன்னும் ஒரு விடயத்தை நான் உங்கள்கிட்ட முக்கியமாக கேட்க விரும்புகிறேன். அன்றைய களத்திலே வந்த அரசியல்வாதிகள் வந்து அங்கு விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அதிலே CVK சிவஞானம் அவர்கள் கூட நாங்கள் இல்லை என்று நினைத்துக் கொண்டு சில பேர் இதை தொடங்கி இருக்கின்றார்கள் என்றும் ஒரு கூற்றை சொல்லியிருக்கின்றார். அந்த இடத்துக்கு வந்து போன சாணக்கியன் வந்து அங்கு இருந்தவர்கள் வந்து மது போதையில் இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அப்ப தமிழர்களுக்கு நடந்த இந்த இன அழிப்பை இவர்கள் அந்த உறவுகளை எப்படி கொச்சப்படுத்துகின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது அவ்வளவு மனவேதனையாக உள்ளது. நிச்சயமாக அங்கே அந்த அரசியல்வாதிகள் எதிரான எதிர்ப்பலைகள் தோற்றுவிக்கப்பட்டது. உண்மையாகவே அங்கே கலந்திருந்த மக்களில் ஒரு பகுதியினராலே அந்த எதிர்ப்பு அலை உருவாக்கப்பட்டது. இறுதியிலே ஒவ்வொரு அரசியல்வாதியும் கூறியிருந்தார்கள், அந்த ஏற்பாட்டாளர்களுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை, அங்கே கலந்து கொண்டிருந்த ஒரு சிலரால் தான் தங்களுக்கு எதிர்ப்பு அலைகள் உருவாக்கப்பட்டது என்று. அதை பார்க்க போனால் சிலருடைய தனிப்பட்ட அரசியல் லாபங்களை தேடும் முயற்சியிலே அந்த எதிர்ப்பலைகள் உருவாக்கப்பட்டிருக்கலாம். ஆனாலும் கூட இப்படியான ஒரு மக்கள் உரிமை சார்ந்த நீதி வேண்டிய போராட்டத்திலே இவ்வாறான விடயங்களை அவர்கள் நடாத்தி இருப்பது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் ஏற்பட்ட ஒரு கரும்புள்ளியாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். என்னென்னு சொன்னால், ஒழுங்கமைத்தவர்கள் யாரையும் பெற வேண்டாம் என்று கூறவில்லை. இது மக்களுக்கான போராட்டம், மக்களாலே மக்களுக்காக ஆற்றப்படுகின்ற போராட்டம். அந்த எங்களுடைய அமைப்பின் பெயர் கூட மக்கள் செயல். அங்கே நாங்கள் யாருமே முன்னிலைப்படுவதில்லை, எங்களுடைய செயல்தான் நாங்கள் யார் என்ன செய்கின்றோம் என்று தெளிவுபடுத்த போகின்ற அந்த கருப்பொருள் அந்த மக்கள் செயல் என்ற பெயரை நாங்கள் இந்த மூமெண்ட்டிற்கு நாங்கள் வைத்திருந்தோம். நாங்கள் யாருமே சுயநலமாக செயற்பட்டிருக்கவில்லை, அங்க யாரையும் எதிர்த்திருக்கவில்லை. ஆனாலும் எதிர்த்த ஒரு சில குழுவினரை நாங்கள் குறிப்பிட்ட அரசியல்வாதிகளை தாக்காது அவர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் பெறாது நாங்கள் பாதுகாத்து அவருடைய வாகனம் வரை நாங்கள் கொண்டே விட்டிருந்தோம். ஆனாலும் கூட அந்த அரசியல்வாதிகள் பொது ஊடகங்களிலே இவ்வாறான மது போதையில் இருந்தனர் அவ்வாறான கூற்றுக்களை தெரிவித்திருப்பது நிச்சயமாக இந்த போராட்டத்தின் இந்த கனதியை குறைக்கும் என்று நான் கூறிக்கொள்வேன். அவர்களுக்கு அடுத்த தேர்தலிலே மக்கள் நல்ல பாடம் போட்ட வேண்டும் என்பதுதான் இங்கு மக்கள் எடுக்க வேண்டிய முடிவாக இருக்கின்றது. மற்ற இன்னும் ஒரு விடயம், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆர்மேனிய படுகொலையை பார்த்தீங்கன்னா 100 வருஷம் தாண்டியும் இன்றும் அடுத்த தலைமுறையில வந்து இந்த ஆர்மேனிய படுகொலை சம்பந்தமாக பேசுகின்றார்கள், அவர்களுடைய வரலாற்றிலே பதியப்பட்டுள்ளது. அதே போன்று இந்த செம்மணியிலே புதைக்கப்பட்ட மக்களுடைய வரலாறு, அந்த அந்த புதைக்குழி பற்றிய ஒரு அறிவூட்டலை அடுத்த தலைமுறைக்கு செல்ல வேண்டியதும் எங்களுடைய கடமை. தாயத்திலே இருக்கின்ற செயற்பாட்டாளர்கள், புத்திஜீவிகள், புலத்திலே இருக்கின்ற புத்திஜீவிகளுடைய கடமை. இது சம்பந்தமாக ஏதாவது ஏற்பாடுகள் செய்கின்றீர்களா? நிச்சயமாக. நாங்கள் ஏற்கனவே நடாத்தி முடித்திருந்த போராட்டத்திலே பார்த்திருந்தீர்கள் என்று சொன்னால், போராட்டத்தின் வடிவத்தை நாங்கள் மாற்றியிருந்தோம். எவ்வாறெனின், எந்தவித பொதுமக்களுக்கு எந்த விதமான அசௌகரியத்தையும் ஏற்படுத்தாத வகையில் வீதி போக்குவரத்தோ மற்றும் போலீசாருக்கோ நாங்கள் கடமைக்கு இடையூறு விளைவிக்காமல் ஒரு ஒதுக்குப்புறமாக அமைதியான முறையில அந்த கவனிப்பு போராட்டத்தை ஏற்படுத்தியிருந்தோம். அதிலே எங்களுடைய தமிழர்களுடைய வாழ்வியலுக்கு புகுத்தப்பட்டிருந்த அநீதிகளுக்கு எதிராக வித்தியாசமான முறையிலே நாங்கள் இந்த போராட்டத்தினை வடிவமைத்திருந்தோம். எவ்வாறெனின், முதல் நாள் நாங்கள் மாலை கதை சொல்லல், அதாவது இந்த செம்மணி புதைகுழி சம்பந்தமாக வெளிவந்த
புத்தகங்கள் இருக்கின்ற அந்த கதைகளை அங்கே கூடியிருந்தவர்கள் ஒவ்வொருவராக வாசித்தார்கள். இப்ப அதுல பங்கு பற்றின ஒவ்வொருவரும் சில தெரியாத சில விடயங்களை, வரலாறுகளை அறிந்திருந்தோம் உண்மையாக. அந்த பாதிக்கப்பட்ட மக்களது உறவுகள், நண்பர்கள், அவர்களால் அந்த அவர்களுடைய வாழ்வியல் எவ்வாறு வீணடிக்கப்பட்டது, என்ன நடந்தது என்று யதார்த்தமாக எழுதியிருந்தார்கள். அப்ப அதிலே அங்கே வந்திருக்கின்ற சிறுவர்கள், இளம் பருவத்தினருக்கு அந்த கடந்த காலம் எவ்வாறு நடக்கப்பட்டது, இந்த அநீதி எவ்வாறு இழைக்கப்பட்டது என்ற ஒரு வரலாறு கடத்தப்பட்டது. அதே போல ஆவணப்படம் சில பேர் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட தமிழ் தேசியம் மீது பற்றுள்ள உணர்வாளர்களால் உருவாக்கப்பட்ட ஆவணப்படத்தினை நாங்கள் வெளியிட்டிருந்தோம். அதனை வந்து மக்கள் பார்த்திருந்தால் இவ்வாறெல்லாம் நடைபெற்றது, இவ்வாறு நாங்கள் மக்களுக்கு அநீதி கிடைத்தது என்று அடுத்த சந்ததியினருக்கும், தற்போது இருக்கின்ற சந்ததியினர் கூட நிறைய பேருக்கு இது சம்பந்தமான விவரங்கள் தெரியாது. அப்ப நாங்கள் ஆவணப்படுத்தல் மூலம் அந்த கதை சொல்லல், திரையிடல், அதுபோல் அடுத்த நாள் நாங்கள் ஒரு தெருவழி நாடகம் ஒன்றினை அங்கே ஒழுங்கமைத்திருந்தோம். அந்த நாடகம் கூட பெரும்பாலான மக்களுடைய சிந்தனையை தூண்டியது. என்னென்னு சொன்னால் அங்கே எவ்வாறு நடைபெற்றது, என்ன நடைபெற்றதற்கு நாங்கள் என்னத்தை கேட்டு நிற்கின்றோம் என்ற வகையில் அந்த தெருவழி நாடகம் கூட அமைந்திருந்தது. இன்னும் ஒன்றை நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். அப்படி எவ்வாறெனின் சித்திரம் வரைந்து, அதாவது சிறுவர்களை வைத்து இது சார்ந்த சித்திரங்களை வரைந்து அடுத்த சந்தையினருக்கு நாங்கள் கடத்த வேண்டும் என்று நினைத்திருந்தோம். ஆனால் நாங்கள் 3 நாள் தான் அதனை ஒரு குறிப்பிட்ட ஒரு சில சில மணித்தியாலங்களுக்குள் நாங்கள் அந்த போராட்டங்களை வடிவமைக்க வேண்டியிருந்தது. முக்கியமாக 2வது நாள் நாங்கள் 3வது இறுதி நாளை பற்றி திட்டமிடும் போது ஆணையாளர் அவர்கள் இங்கே வருவாரா இல்லையா என்று எங்களுக்கு எந்த விதமான உத்தியோகபூர்வமான தகவலும் இல்லை. நாங்கள் மின்னஞ்சல் மூலம் கூட வேண்டுகோள் விடுத்திருந்தோம். அதற்கு எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை. நாங்கள் முதல் நாள் திட்டமிட்டிருந்தோம். அவருடைய அந்த அலுவலகத்திலே நடைபெற்றுகின்ற அந்த சந்திப்பு நிகழ்வு நடைபெற்ற இடத்துக்கு நாங்கள் அமைதியாக சென்று அந்த மகளிரை கையளிப்போம். திரும்பி வந்து சில பாதைகளை குறிப்பிட்டு அந்த பாதை கூட வந்து இந்த அணையாத தீபத்தினை நாங்கள் கடலிலே விடுவோம் என்று. ஆனால் அடுத்த நாள் காலமே தான் எங்களுக்கு அந்த உறுதிப்படுத்தப்பட்ட செம்மணி புதைகுழி அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு வருகின்றார். அப்ப நான் உடனடியாக எங்களுடைய திட்டத்தினை மாற்ற வேண்டியிருந்தது. ஏற்கனவே முதல் நாள் ஊடகங்களுக்கு நாங்கள் எவ்வாறு எங்களுடைய பாதை ஊர்வலம் செல்ல போகிறது, என்னவாறு அமைய போகிறது நாங்கள் ஏற்கனவே கருத்தினை தெரிவித்திருந்தோம். அப்ப எங்களுக்கு உத்தியோகபூர்வமாக தகவல் அறிவிக்காத அந்த காரணத்தினால் அடுத்த நாள் காலையில் நாங்கள் மீண்டும் திட்டத்தினை மாற்றினோம். ஏனென்றா இது ஒரு பெருமளவான மக்கள் போராட்டம். ஏற்பாட்டாளர்கள் குழப்ப நிலை இருந்தால் மக்கள் போராட்டம் கடைசி வரையும் வெற்றி அளிக்காது. எனவே நாங்கள் எங்களுக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு சிறு மணித்தியாலங்களுக்கு நாங்கள் பரந்துபட்ட ரீதியிலே எங்களுடைய திட்டமிடலை நாங்கள் ஏற்படுத்த வேண்டியிருந்தது. அதனால் அந்த 1ஆம் 2ஆம் நாள்கள் நாங்கள் வரலாற்றை கடத்துவதற்கு பாவித்த கதை சொல்லல், திரையிடல், தெருவழி நாடகம் போன்றவர்களோடு நிறுத்தி 3வது நாள் இந்த போராட்டத்தினை வெற்றியாக முற்றுமுழுதாக நிறைவு பெற வேண்டும், வெற்றி அளிக்க வேண்டும் என்றதிலேயே நாங்கள் குறியாக இருந்திருந்தோம். இந்த செம்மணி தொடர்பாக ஒரு சரியான ஒரு ஆய்வொன்று செய்து ஆவணப்படுத்த வேண்டியது ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களுடைய கடமை. அங்கே எத்தனை மக்கள், எத்தனை அப்பாவி மக்கள் இந்த 95 98ஆம் ஆண்டு, அதாவது விடுதலை புலிகளிடம் இருந்து பறிக்கப்பட்ட பின்னர் இவ்வளவு மக்கள் அங்கு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 650க்கு மேற்பட்ட மக்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இதற்கு கூடவும் இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. அப்போ சரியான முறையில் இந்த ஆய்வுகள், கள ஆய்வுகள் செய்து சம்பந்தப்பட்டவர்கள் யார் யார் காணாமல் போயிருக்கின்றார்கள் என்று உறவுகளுடன் தொடர்பு கொண்டு இது ஆவணப்படுத்தப்பட்டு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் செல்ல வேண்டியதும் செயற்பாட்டாளர்களுடைய கடமை. அடுத்தபடியாக இன்னும் ஒரு விடயத்தையும் நாங்கள் அறிந்தோம். நீங்கள் உங்களுடைய மக்கள் செயல் இந்த அமைப்பு சார்பாக ஒரு தமிழர் பண்பாட்டு விழா ஒன்று ஏற்பாடு செய்வதாக அறிந்தோம். அது பற்றி சில கூறுங்களேன். நிச்சயமாக தமிழர் பரப்பிலே பார்த்தீர்கள் சொன்னால் எங்களுடைய வரலாறுகள், எங்களுடைய தமிழரை வாழ்வியலை பிரதிபலிக்கும் பண்பாட்டு ரீதியான கலைகள் தற்போது மழுங்கடிக்கப்பட்டு வருகின்றது. கடந்த காலங்களிலே தெருவழி நாடகங்கள், இலக்கியம் சார்ந்த புராண ரீதியாக இடம்பெற்ற தமிழர் மரபு கலைகள் போன்றவை தற்போது அழிவடைந்து செல்கின்ற நிலை இருக்கின்றது. என்னன்னு சொன்னால் கடந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆலய திருவிழாவில் கூட மக்கள் மயப்படுத்தப்பட்ட, மக்களால் உருவாக்கப்பட்ட கலைகள், நிகழ்வுகள் தான் நடைபெறும். ஆனால் தற்போது அவ்வாறு இல்லை. அவர்கள் மலங்கடைக்கப்பட்டு அப்படியே எங்களுடைய அந்த கலை இலக்கியங்கள் எல்லாமே அழிந்து போகின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றது. எனவே எங்களுக்கு கடந்த கால இலக்கியங்கள், கலைகளை நாங்கள் அடுத்த சந்ததியினருக்கு கடத்த வேண்டிய கடப்பாடங்கள் இருக்கின்றது. ஆகவே தற்போது உரிமை சார்ந்த போராட்டங்கள், மக்களுக்கான போராட்டங்களில் ஒரு சிலரே கலந்து கொள்கின்றார்கள். ஏனையவர்கள் வேலை பழு நேரம் இல்லை, இதுக்கு எந்த எல்லாம் அவ்வாறான சிந்தனைகளோடு ஒரு சிலர் மட்டுமே இது சார்ந்த கருத்தை ஆழமாக கொண்டு
அந்த போராட்டங்களிலே கலந்து கொள்கின்றோம். எனவே நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம், எங்களுடைய இளம் சந்ததியினருக்கு எங்களுடைய அழிவடைந்து வரும் கலைகளை, எங்களுடைய பண்பாடுகளை கடத்த வேண்டிய கடப்பாடும் எங்களுக்கு இருக்கின்றது. அதனை நினைவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டில் செய்வதாக தற்போது தீர்மானித்திருக்கின்றோம். ஆனால் இது நீண்ட திட்டமிடல், கிட்டத்தட்ட 4-5 மாதங்களுக்கு பிறகுதான் அதனை நாங்கள் செய்ய முடியும் என்றால் பெருமளவாக திட்டமிட வேண்டும். என்று சொன்னால் மக்கள் செயல் சார்பாக இந்த போராட்டத்தை ஒழுங்கமைத்திருந்தவர்களும் எங்களுடைய ஒழுங்கமைப்பாளர்களும் எந்தவித அரசியல் பின்புலம் இல்லாமல், அரசியல் கட்சிக்கு சார்பும் இல்லாமல் ஒரு பொது தமிழ் தேசியத்தை நேசிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் செய்கின்ற, எங்களால் நிகழ்த்தப்படுகின்ற நிகழ்வுகள் சரியான முறையிலே வெற்றி அளிக்க வேண்டும், மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகின்றோம். நல்லது. மற்றது இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இங்கே நாங்கள் கதைப்பது நல்லது என்று நினைக்கின்றேன். இந்த யூடியூபர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற தாயகத்திலே இருக்கின்ற இந்த இளைய தலைமுறை, இந்த அருண் சித்தார்த் போன்ற ஒரு சில விஷமிகளுடன் இணைந்து இந்த செம்மணி புதைகுழி கூட வந்து ஒரு நளினப்படுத்துகின்ற வேலைகளில் இவர்கள் பணங்களை வாங்கி இப்படியான இழிவான செயல்களை செய்கின்றார்கள் என்று கூட எங்களோட செயற்பாட்டாளர்கள் சொல்கின்றார்கள். ஏன் இப்படி இவர்கள் இப்படியான வேலைகளை செய்து இந்த தமிழர்களுடைய இன அழிப்பை வந்து மழுங்கடிக்கின்றார்கள்? இவர்களுக்கு பின்னால் யார் நிற்கின்றார்கள் என்பது பற்றி உங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்பினால் சொல்லலாம். இதுல அரசியல் சார்ந்து நாங்கள் எதுவுமே கதைக்க விரும்பவில்லை. ஆனாலும் அருண் சித்தார்த் போன்றவர்கள் கடந்த காலத்திலும், அதாவது தமிழ் மக்கள் உணர்வு ரீதியான, உரிமை ரீதியான ஏதாவது ஒரு விழிப்புணர்வு, ஒரு போராட்டத்தினை, அமைதியான கண்டன பேரணியை செய்யும் வேளையிலே ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்து திசை திருப்ப முயல்கின்றார். ஏற்கனவே அவர் கூடியிருந்தார், நல்லூர் ஆலயத்தை இடித்து பொது ஆமாம். மலசல கூடம் அமைக்கவும். அவர் கூறின ஒவ்வொரு கருத்துமே தமிழ் மக்கள் கொதித்தெழும் வகையிலே தான் அவர் தன்னுடைய கருத்தினை வெளிப்படுத்துகின்றார். இது ஏற்கனவே திட்டமிட்டு சில சில சார்பானவர்களாக அவர்களாலே திட்டமிடப்பட்டுத்தான் அவரை அங்கு இறக்க விடப்பட்டுகின்றது. என்னென்று பார்த்தீர்கள் என்றால், நல்லூர்ல ஆரம்பத்திலே போராட்டம் நடைபெறும் போது நல்லூரை இடிக்க வேண்டும், மக்கள் கிளர்ச்சி அடைய வேண்டும், கொதித்தெழ வேண்டும் என்றால் 2 தரப்புக்கு இடையிலே பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவரை இறக்கி விட்டிருக்கின்றார்கள். இந்த அணையா விளக்கு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வேளையிலே அவரும் அவருடைய மனைவியும் துணுக்காய் பகுதியிலே சென்று 4000 வகையிலான விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டவர்களுடைய எலும்புக்கூடல் இருக்கின்றதாக கூறினார்கள். ஏனென்று சொன்னால், இந்த அணையா விளக்கு போராட்டம் வெற்றி அளித்திருக்கின்றது. அதனை பற்றி ஊடகத்திலேயும் மக்களும் கதைத்துக் கொண்டிருக்கின்ற நேரம், இவ்வாறு நெகட்டிவான ஒரு விஷயத்தை அங்கே ஊடகத்திலே பரப்பினால் இதற்குரிய அந்த மக்கள் சார்பான அந்த கருத்தும் இது சம்பந்தமான அந்த வெளிப்படுத்தலும் குறையும், மழுங்கடிக்கப்படும். ஏன்னா ஒரே நேரத்துல இன்னொரு விஷயம் அங்க நெகட்டிவா தோட்டப்படும் போது அங்கே இருக்கின்ற சோசியல் மீடியா தான் கதைக்க போயிடும். இது சம்பந்தமா வெளியிலே விஷயம் போகாது, கடத்தப்படாது. அவ்வாறாக அவர் ஒரு தமிழ் மகனாகத்தான் நான் நினைக்கிறேன், தமிழ் மகனா இருந்து கொண்டு தமிழ் மக்களுக்கு எதிராக அவ்வாறு கருத்துக்களை தெரிவிக்கின்ற நிலையை பார்க்கும்போது அவருக்கு பின்புலமாக யாரும் இருக்கலாம். உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்றைய தினம் கண்டெடுக்கப்பட்ட ஒரு எலும்புக்கூடு சிதைவோடு பாடசாலை பிள்ளையின் புத்தகப்பை, யூனிசெஃபால் வழங்கப்பட்ட ஒரு புத்தகப்பை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதோடு ஒரு சின்ன பிளாஸ்டிக் வளையல் காப்பு, பெண் பிள்ளைகள் அணிகின்ற காப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் அந்த புத்தக பையுக்குள் சின்ன பொம்மை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனை எல்லாம் வைத்து பார்க்கும் போது பாடசாலை செல்லும் பள்ளி பருவ அந்த பிள்ளை இவர்களுக்கு என்ன செய்தது? ஒரு உணர்வு ரீதியாக சிந்திக்க வேண்டிய விஷயம். தமிழ் மக்களை பார்க்கின்ற தமிழ் மக்கள் அனைவரையுமே அவர்கள் எதிரிகளாக தான் நினைத்திருக்கின்றார்கள். பள்ளி செல்லும் பிள்ளைகள் அவர்களுக்கு எதுவும் செய்திருக்கவில்லை. அங்கே கொல்லப்பட்ட அனைவருமே பயங்கரவாதிகளோ யாரோ இல்லை, அனைத்துமே பொதுமக்கள், காணாமலாக்கப்பட்ட பொதுமக்கள். தன்னுடைய நண்பியின் இறப்பிற்கு போய் நீதி கேட்ட பிள்ளையை கடத்தி அங்கே கொலை செய்திருக்கின்றார்கள். பிள்ளையை காணவில்லை என்று தேடி போன தாய், சகோதரர், அயல் வீட்டுக்காரரை கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே வழக்கிலே வழங்கப்பட்ட தீர்ப்பிலே அந்த ராணுவ அதிகாரி சொல்லியிருக்கிறார், சோமரத்ன ராஜபக்ச என்றவர் சொல்லியிருக்கின்றார், தாங்கள் கொல்லவில்லை, தங்கள் மேலதிகாரிகள் கொண்டார்கள், புதைக்க சொல்லி மம்பட்டி எடுத்துக்கொண்டு அடித்தார்கள், புதைக்க சொன்னாங்க, நாங்கள் புதைத்திருந்தோம் என்று. அவ்வாறு ஒரு ராணுவ வீரரை அந்த தகவலை சொல்கொண்டார் என்று சொன்னால், எந்த அளவிற்கு எங்களுடைய மக்கள் மீது, அதாவது இளம் சமுதாயத்தில் மனித உரிமைகள் சார்பாக சிறுவர்களுடைய மனித உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றது அனைத்து நாடுகளுக்குமான பொதுவான ஒரு மனித உரிமை சட்டம். ஆனால் இந்த புதைகுழியில் கண்டெடுக்கப்பட்ட சிதைவுகளை நாங்கள் பார்க்கும்போது பாடசாலை மாணவர்களை கூட அந்த பாடசாலை பையோடு புதைக்கும் அளவிற்கு அவர்கள் தமிழ் மக்கள் மீது அந்த கட்டவிழ்த்து விடப்படுகிற அநீதியை, தமிழன் என்ற ஒரு காரணத்துக்காகவே குழந்தைகள், இளையவர்கள், முதியவர்கள், பெண்கள் என்று எல்லாரையும் கொண்டிருக்கின்றனர். 3 வயசு பிள்ளை, 3 மாச பிள்ளை எல்லாம் அங்கே எலும்பு கூடுகளாக எடுக்கப்பட்டுள்ளது.
அப்ப இத்தனையும் வெளிவந்து கொண்டிருக்கும் போது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் இங்கே வந்து பார்த்துட்டு போயிருக்கின்றார். அதற்கு நிதியான விசாரணை செய்வதென்று கூறியிருந்தாலும் இதுவரை எங்களுக்கு சார்பான எந்த ஒரு விஷயமும் நடக்கவில்லை. உண்மையாக நிதி இல்லை என்று சொல்லி அங்க இந்த தோண்டுவதை நிப்பாட்டி இருந்தார்கள். அடுத்த நாள் ஆரம்பிக்கப்பட்டது. இதே போல மன்னாரிலே சதோசா மனித புதைகுழியில் எடுக்கப்பட்ட எலும்பு கூடுகள் அனைத்தும் நீதிமன்றத்திலே அங்கே இருக்கின்றது. அமெரிக்காவிற்கு காவல் பரிசோதனைக்கு அனுப்பப்பட வேண்டியிருக்கிறது. அதற்கு நிதி இல்லை என்று வைத்திருக்கின்றார்கள். இதே போல தற்போது செம்மணியில் எடுக்கின்ற எலும்புக்கூடுகளையும் நிதி இல்லை என்று கொண்டே வைக்கலாம். இவ்வாறான மனித இனத்திற்கு எதிரான படுகொலைகள், இது மனித உரிமையை தாண்டிய படுகொலைகளுக்கு நிதி இல்லை என்று சொன்னால் சர்வதேச ரீதியில் இருக்கின்ற அமைப்புகள் ஏன் பார்த்து கொண்டிருக்கின்றன? அதற்கான நிதியினை வழங்கி விசாரணையாவது நீதியாக நடத்தலாம் தானே. ஒவ்வொரு தமிழ் மக்களுடைய மனதிலேயுமே இப்போது எழுப்பப்படுகின்ற கேள்வி அதுதான். இவ்வாறு சாட்சியமாக சான்று பொருட்களை கைப்பற்றி கூட சர்வதேசமே பார்த்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது ஐநா மனித உரிமை ஆணையத்திலே வந்து இந்த ஜூன் மாதம் அமர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த அமர்விலே பல செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஐநா மனித உரிமை ஆணையாளர் வந்து பார்த்த பின்பாது அங்கே அதை பேசப்படுகின்றதா என்பதை பார்ப்போம். நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரத்துக்கு வந்துவிட்டோம். இறுதியாக இந்த தமிழ் இன அழிப்பு சம்பந்தமாக தமிழ் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதிலே தான் நேர்மையாக வேலை செய்கின்ற பல ஊடகங்கள் வேலை கொண்டிருக்கின்றன. இந்த போலித்தனமாக இயங்குகின்றவர்களை அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து இயங்குகின்ற யூடியூப்பாளர்கள் தயவு செய்து சிந்திக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்று இந்த அமர்விலே கலந்து கொண்டு நீங்கள் செம்மணி புதைகுழி பற்றிய விடயங்களை எமது மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு நன்றிகளை கூறுகின்றோம். மணிவண்ணன் தனுசன் அவர்களே, நீங்கள் மக்கள் செயல் அமைப்பினுடைய செயற்பாட்டாளராகவும் உலகத் தமிழ் மாணவர் ஒன்றியத்தினுடைய ஒரு உறுப்பினராகவும் இருக்கின்றீர்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.